إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆர்வமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நம்முடைய உள்ளக வெளிரங்க வாழ்க்கையிலே முடியுமானவரை தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இல்லத்திலே அவனை தொழுவதற்காக அவன் நமக்கு இட்ட கடமையாகிய ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கு ஒன்று இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொண்டு இதற்கான பரிபூர்ணமான நற்கூலிகளை தந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளால் பொருந்தால் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு காலை பொழுதுடைய ஆரம்பத்தில் இருந்தும் இரவு தூங்கச் செல்வது வரைக்கும் எல்லாமே இபாதத்துகள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள் என்கின்ற அடிப்படை நம்ம எல்லோருக்குமே தெரியும். இஸ்லாம் சொல்லித்தராத அம்சங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நமக்கு கால் பதித்து நமக்கு வழிமுறைகளை வழிகாட்டல்களை இந்த மார்க்கத்திலே நமக்கு சொல்லி காண்பித்து தந்துள்ளது. அதையும் தாண்டி உலக காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த உலக காரியங்களிலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி இஸ்லாம் நமக்கு எல்லா வழிமுறைகளையும் சொல்லி காண்பித்து தருகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நாம் அமல்கள் செய்கின்றோம். இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய வழிமுறைகளில் அமல்கள் செய்கின்றோம். அப்படி செய்யக்கூடிய அமல்கள் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? உண்மையிலேயே எல்லோரும் இஸ்லாம் காண்பித்து தரக்கூடிய வழிமுறையில் தான் அமல்கள் செய்ய வேண்டும், இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதற்கு வழி இலக்கணங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காண்பித்து தருவதை உலமாக்கள் சொல்லி காண்பிக்கும் பொழுது ஒருவர் செய்யக்கூடிய அமல், வணக்கம்,
அதாவது செயல்பாடு அது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக மட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், இதற்கு நாளை மறுமையில் கூலி வழங்குவான் என்கின்ற எதிர்பார்ப்போடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயந்து அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்தால் மட்டும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் இரண்டாவது ஒரு நிபந்தனை உண்டு. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த வழிமுறையாக இருக்க வேண்டும். இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில் அது நமக்கு காண்பித்து தரப்பட்ட ஒரு வழிமுறையாக இருந்தால்தான் அது இஸ்லாத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக, இஸ்லாம் காண்பித்து தந்த ஒரு வழிமுறையாக இருக்கும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் அதன் காரணமாகத்தான் இந்த இரண்டு விஷயங்களுக்கு நம்ம ஆதாரத்தை பார்த்தால், உதாரணமாக தொழுகின்றோம். அல்லாஹ் தொழுகையாளர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லி காண்பிக்கும் பொழுது முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடும் பொழுது முதலாவது பண்பை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம், அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள். வெறும் தொழுகையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் காஷிஊன், அல்லாஹ்விற்கு பயந்து இறையச்சம் உடையவர்களாக அவர்கள் தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தொழ வேண்டும், தொழுகையினுடைய முதலாவது அஸ்திவாரம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இன்னும் ஒருத்தர் தொழுகிறார், இஹ்லாஸா தொழுகிறார். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் இஹ்லாஸின் காரணமாக 4 ரக்காத் தொழ முடியுமா? தொழுவதற்கு அவர் முன்வந்தார்னா அதை இஸ்லாம் அனுமதிக்குமா? இஸ்லாம் அனுமதிக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காத்துகளாகத்தான் காண்பித்து தந்தார்கள். ஒரு உச்சகட்டமான ஈமானுடையவராக இருந்தாலும் அவருக்கும் 2 ரக்காத்துகள் தான், பலகீனமான ஈமானுடையவராக இருந்தாலும் அவருக்கும் 2 ரக்காத்துகள் தான் இஸ்லாம் நமக்கு காண்பித்து தரக்கூடிய வழிமுறை. இதை நம்ம எங்க பார்க்கணும்? இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பார்க்கணும். அல்லாஹ் அதன் காரணமாக சொல்லி காண்பிக்கிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும் யார் இந்த நபியினுடைய பாதையை புறக்கணிக்கின்றாரோ, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, முஃமின்களுடைய பாதை அல்லாத பாதையை எவர் பின்பற்றுகின்றாரோ, எடுத்துக் கொள்கின்றாரோ, நுழல்லியே மாற்றவல்லா, அவரை அந்த பாதையிலேயே நம்ம விட்டுருவோம். நீ 4ஆம் தொழுகைனா தொழுது பிரச்சனை இல்லை, நீ 8ஆம் தொழுகைனாலும் தொழுதுக்கோ, பதிலுடைய தொழுகை பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இஸ்லாத்திற்கும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நாளை மறுமையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் போகக்கூடிய பாதையிலே அவனை விட்டு விடுவோம், அவனை நரகத்திற்குள்ளே நாம் தள்ளி விடுவோம். அதுதான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் மிக மோசமான இடம் என்பதாக அல்லாஹ் நபியை பின்பற்றாமல் போனால், அந்த முஃமின்களுடைய பாதையை நபி காண்பித்து தந்த முஃமின்களுடைய பாதையை எடுத்துக்கொள்ளாமல் போனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலை நரகம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். அப்போ நாம செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும், இஹ்லாஸ் இத்திபாஉர் ரசூல், அல்லாஹ்வுக்காக அதை செய்ய வேண்டும். பின்னர் அந்த செயல்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த வழிமுறையாக இருக்க வேண்டும். தெருவில் போய்கொண்டிருக்கின்றோம், போகக்கூடிய வழியில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னையோ, ஒரு அதாவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றையோ நாம பார்த்தால் நாம் அதை எடுத்து போடுவது நம்முடைய உள்ளம் எப்படி சொல்லும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு விஷயத்தை அகற்றி போட்டாலும் அது அவருக்கு சதப்பா, நன்மை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கும். இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஈமானுடைய அடிப்படைகளால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள்? அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷுஅபா,
ஈமான் என்பது 60 அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உடையது. அதுல மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல மிக தாழ்ந்தது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயத்தை ஆட்டி போடுவது. எல்லாம் இஸ்லாம் காண்பித்து தருகிறது. எந்த விஷயம் காண்பித்து தந்தாலும் இஹ்லாஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய பின்பற்றுதல் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம், நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள் ஒவ்வொரு பொழுதிலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு வாரத்தில் 2 நாட்களிலும், ஒவ்வொரு வருடத்தில் 1 மாதத்திலும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், யுர்ஃபஉ இலைஹில் அமலுல் லைலு கப்ல அமலுன் நஹார். அதாவது இரவினுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது பகலில் நீங்கள் அமல்கள் செய்வதற்கு முன்பாக. பகல்ல அமல்கள்ல ஈடுபடுவதற்கு முன்பதாக மலக்குமார்கள் மூலியமாக அல்லாஹ் நியமித்த அந்த வானவர்கள் மூலியமாக அது அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அந்த அமல்கள் இரவினுடைய அதே மாதிரி பகலுடைய செயல்பாடுகள் இரவில் நீங்கள் அமல்கள் செய்வதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது, எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலும் மாலையும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகின்றது, எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அமல்கள். அப்ப நமக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அந்த அமல்களை அல்லாஹ் பார்க்கின்றான், பார்வையிடுகின்றான். அந்த நேரத்தில் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக இருக்க வேண்டும் என்பதாக நான் ஆசை வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துர்ரதுல் அஅமாலு அலல்லாஹி யௌமல் இத்னைனி வல் ஹமீஸ். திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. இது வாரத்திற்கு 2 நாட்கள் எடுத்து காண்பிக்கக்கூடிய அமல்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லிமா அராக தஸூமு ஷஹ்ரன் மின் ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். ஷஅபானுடைய மாதத்தை போன்று நீங்கள் வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. எதன் காரணமாக நீங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் இந்த அளவிற்கு நோன்பு நோக்கிறீர்கள்? ஷஅபானுடைய மாதம் நாம் எல்லோரும் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம். ரஜபிற்கும் ரமலானிற்கும் இடையில இருக்கக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மற்ற மாதங்களை விட, அதாவது ரமலானுடைய மாதத்தை தவிர்த்து மற்ற மாதங்களை விட நீங்கள் ரமலான் அதாவது ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக எதற்காக நோன்பு வைக்கின்றீர்கள்? ஆன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذلك شهر يغفر الناس عنه بين الرجب ورمضان. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் அதிகமாக ரஜபிற்கும் ரமலானிற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மக்கள் குடும்பத்தாக இருக்கின்றார்கள், பிஸியாக இருக்கிறாங்க. இந்த மாதம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு ஷஹ்ரும் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால். இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். எப்படி தினந்தோறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே அமல்கள் கொண்டு செல்லப்படுகின்றதோ, எப்படி வாரத்திற்கு 2 முறைகள் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றதோ, அதை போன்று வருடத்திற்கு 1 மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அந்த மாதம் ஷஅபானுடைய மாதம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இலா ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே இந்த மாதத்தில் அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. فأحب أن يرفع عملي وأنا صائم. அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அமல்கள் எடுத்து காண்பிக்கக்கூடிய அந்த நாளில் நான் நோன்பாளியாக இருப்பதற்கு ஆசைப்படுகின்றேன், விரும்புகின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதன் காரணமாகத்தான் ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் 11 நோன்புகள் கடமையாக பிடிப்பார்கள்.
என்ன நோன்புகள்? வாரத்திற்கு 2 நாட்கள் நோக்கக்கூடிய திங்கள் வியாழன் நோன்பு. அந்த நோன்பையுடைய செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுவதை நான் விரும்புகின்றேன். ஏன் அந்த அமலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அமல்கள் செய்வதிலே நமக்கு முன்மாதிரி, இஹ்லாஸிலே உச்சகட்ட உடையவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதத்திற்கு பொதுவாகவே 11 நாட்கள் நோன்பு. எப்படி? திங்கள் வியாழன் வாரத்திற்கு, அதாவது மாசத்திற்கு 4 வாரங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட திங்கள் வியாழன் எத்தனை 8 நாள் ஆயிடுச்சு. அதன் பின்னால் மாதத்திற்கு 3 நாட்கள் பிடிக்கக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நோன்பு. இந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். பொதுவாகவே 11 நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிப்பாங்க. ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் ரமலானுடைய நோன்புக்கு ஈக்குவலாக பிடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிடிப்பார்கள். ஆனால் ரமலானுக்கு முன்பதாக, ரமலான் வருவதற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோன்பை எழுதிக் கொள்வார்கள். அந்த ஷக்குடைய நாளிலே, சந்தேகத்திற்குரிய நாளிலே நோன்பு நோக்க கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்றால், ஒரு நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அவருக்கான வழிமுறை, அவருக்கான செயல்பாடுகள் இஸ்லாம் நமக்கு அழகாக காண்பித்து தந்துள்ளது. இன்னும் பல நோன்புகளை இஸ்லாம் நமக்கு காண்பித்து தருகின்றது. முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய அந்த, அதாவது 9, 10 நோக்கக்கூடிய நோன்பு, துல்ஹஜ் மாதத்தினுடைய அதாவது அரபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பு, இப்படி பல நோன்புகள் நமக்கு இஸ்லாம் காண்பித்து தந்துள்ளது. ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்ததாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான முன்கரான, அதாவது அறிவிப்பாளர்கள், ஹதீஸ்களை நிபுணர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதாவது ஷஅபானுடைய மாதத்தில் 15வது நாளிலே யார் தொழுகின்றாரோ, இரவனுடைய தொழுகையை தொழுகின்றாரோ, அந்த நாளில் யார் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்புகளை வைத்துள்ளார். அந்த நாளில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் இரவில் முதல் வானத்திற்கு வருகின்றான். இது அகீதா, நம்பிக்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்தாபினா வருகின்றான், வந்து கேட்கின்றான், என்னிடத்தே கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? கொடுக்கின்றேன். நோய் நிவாரணம் தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? நோய் நிவாரணம் கொடுக்கின்றேன். பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் உள்ளீர்களா? பாதுகாப்பு வருகின்றேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வருகின்றான். ஆனால் இந்த ஒவ்வொரு நாளும் வருவதையும் விட்டுவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஅபானுடைய 15வது இரவுல வந்தான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மக்கள் சொல்றாங்க ஷபே ரமலான், அதாவது விடுதலைக்குரிய நாள். விடுதலைக்குரிய நாள் நம்ம ஹதீஸ்கள்ல பார்த்த வரைக்கும் அப்படிப்பட்ட விடுதலைக்குரிய நாள்னு எந்த ஒரு செய்தியும் பார்க்கல. என்ன விடுதலை அப்படின்னு பார்த்தா, நரகவாசிகளை அல்லாஹ் விடுதலை செய்கின்றானா? பலகீனமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகள் எது சரியானது, எது பலகீனமாக அறிவிப்பாளர் தொடர்பிலே வந்துள்ளது, எது எது இட்டுக்கட்டப்பட்டது, எது எது அதாவது முழுக்க பாத்திலான செய்திகள் என்பதாக சொல்லி எல்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் இன்னும் பலவிதமான மூட நம்பிக்கைகள் என்னெல்லாம் அப்படின்னா, அந்த இரவுல ரொட்டி சுட்டு பழம் வச்சு வீடுகளுக்கு விநியோகம், அவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் விநியோகம். அதுக்கு ஒரு விளக்கம் என்ன? இந்த நாளில் யார் ரொட்டி சுட்டு சாப்பிட்டு மக்களுக்கு விளம்புறாரோ அந்த பழமும் அந்த ரொட்டியும் நாளை மறுமையில அந்த பயங்கரமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நம்ம ஹதீஸ்கள் பார்க்கிறோம், சரியான ஹதீஸ்கள் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஜானுக்கு அல்லது ஒரு மைல் தூரத்திற்கு சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். மக்கள் தங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வியர்களில் முங்கிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் நம்ம சரியான செய்திகளை பார்க்கிறோம். அந்த சரியான செய்திகளை வச்சு ஒரு பலகீனமா, இதெல்லாம் செய்தியே இல்லை, அதாவது இதெல்லாம் செய்தியாகவே இல்லை. ரொட்டி துண்டு வாழப்படும்,
அது எப்படி வரும் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில அந்த சூரியனிலிருந்து நிலம் தரக்கூடிய அந்த ரொட்டி கொடையாகவும் பழம் பிடியாகவும் வரும். என்ன நம்பிக்கை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி காண்பித்து தந்தார்களா? இப்படி நிழல் கிடைக்கும் என்றார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நிழல் கிடைக்கும் என்று சொன்ன கூட்டம் 7 கூட்டத்தார்கள். சபஹத்துன் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்திற்கு நிழல் கொடுக்கின்றான். 8வது ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லல. அது பராத் இரவுல ரொட்டி சுட்டு கொடுக்கிற கூட்டமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஆனால் அதை இன்றைக்கு ஒரு நம்பிக்கையாக வைத்துக் கொண்டு அந்த நாளில் நோன்பு நோற்பதும் அந்த நாளில் நின்று வழங்குவதும் பாத்திலான செயல். ஆனால் ஷஅபான் 15 நோன்பு நோன்பது கூடு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கை அடிப்படையில், என்ன நம்பிக்கை? ஷஅபானுடைய 15 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை கொடுக்கிறான். ஷஅபானுடைய 15 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிறான். ஷஅபானுடைய 15 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்புகளை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றான் என்பதாக சொன்னால், இது இஸ்லாம் நமக்கு காண்பித்து தராத ஒரு வழிமுறை. இதை பின்பற்றினால், இதை செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் அமில அமலன், யார் ஒரு செயலை செய்கிறாரோ, லைஸ அலைஹி அம்ருனா, நம்முடைய காரியம் இல்லாத ஒரு செயல், நாம காட்டி தராத ஒரு செயல், நம்ம சொல்லாத ஒரு செயல், அல்லது நம்ம வழிமொழியாத ஒரு செயலை யார் நம்முடைய செயல் என்பதாக சொல்லி செய்கின்றாரோ, அல்லது மார்க்கம் என்பதாக சொல்லி செய்கின்றாரோ, அது நிராகரிக்கப்பட்டுவிடும். எப்படி நிராகரிக்கப்படும்? எல்லோருக்குமே தெரியும். நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர், அதாவது அந்த கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஹவுலை கொடுப்பார். அந்த ஹவுலிலே முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் தண்ணீர் கொடுக்கப்படுவார்கள். அந்த தண்ணீர் கொடுக்கப்படுவதில் இருந்த மலக்குமார்கள் விரட்டுவார்கள். சில மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், என்னுடைய உம்மத்தவர்கள் நபியே, உமக்கு இவர்களை பற்றி தெரியாது, நீர் சென்றதற்கு பின்னால் உன்னுடைய பெயரால் மார்க்கத்தில் விதகத்தினை வழிகேடான காரியங்களை உண்டு பண்ணியவர்கள் இவர்கள் என்பதாக சொல்லி அந்த நேரத்தில் மலக்குமார்கள் விரட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே அதை பார்ப்பார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கின்றோமே. எவ்வளவு தெளிவான மார்க்கம், எவ்வளவு உன்னதமான உயர்வான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் இப்படி வழிகேடான, இப்படி மார்க்கத்திலே இல்லாத விதத்தான காரியங்களை பின்பற்றக்கூடிய சமுதாயம் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன்? நம்முடைய குடும்பங்களில் உள்ளார்கள், நம்முடைய நண்பர்களில் உள்ளார்கள். ஆக நம்ம இதை கண்டும் காணாமல் இருக்கின்றோம். அன்பானவர்களே, உண்மையிலேயே ஒன்றை தவறு என்பதாக நாம் நினைத்து விட்டால், அந்த தவறு அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்து தந்தது என்பதாக நமக்கு தெரிந்துவிட்டால், அதற்கு பல படித்தரங்கள் உள்ளது. அந்த தவறுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் யார் முன்கரான ஒரு காரியத்தை பார்க்கின்றாரோ, ஒரு தவறான, ஒரு முரணான ஒரு காரியத்தை பார்க்கின்றாரோ, அவர் தன்னுடைய கரத்தால் அதை தடுக்கட்டும். இதை குடும்ப தலைவருக்கு குடும்பத்திலே கொடுக்கும். குடும்பத்திலே அந்தஸ்து உள்ள ஒரு மனிதர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவது பொருந்தும். ஒரு ஆட்சியாளர் பொதுமக்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்வதை பொருந்தும். நண்பன் இன்னொரு நண்பருக்கு மத்தியில் நடந்து கொள்வதை பொருந்தும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, என்னுடைய கரத்தால் அந்த தவறை தடுக்க முடியுமானால் தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முடியவில்லை என்றால் தன்னுடைய நாவால் அவர் தடுக்கட்டும், சொல்லி புரிய வைக்கட்டும். பொதுமக்களுக்காக இருக்கலாம், தன்னுடைய உறவுகளுக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக, யாராலும் இருக்கலாம். இது மார்க்கத்தில் இல்லாதது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காமிச்சு தந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் காமிச்சு தராத ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றினா எப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு நன்றாக தெரியும். புரிய வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 3வது படித்தரமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதற்கும் அவருக்கு சக்தி இல்லையா, உள்ளத்தால் அவர் ஒதுக்கி விடட்டும். எதை ஒதுக்கி விடட்டும்? அந்த மனிதர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடையும்
அந்த மனிதனிடத்தில் இருந்து அந்த விஷயத்தில் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் அவர் ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இதுதான் ஈமானின் பலகீன கட்டம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னால் நாம் இந்த விஷயங்களை நம்முடைய ஆழ் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே, இது போன்ற விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களிலிருந்து தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஆக்கிய முடிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே ஷஅபான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த நோன்பு பற்றியும் அதிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகள் பற்றியும் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, நம்முடைய தாய்மார்களில் ஒருவராகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், வமா ரஅய்து அக்தர சியாமின் மின்ஹு ஃபீ ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானில் நோன்பு நோற்பதை போன்று அதிகமாக நான் நோன்பு நோற்பதை பார்த்ததில்லை. ஷஅபான்ல நோன்பு நோற்பதை போன்று மற்ற நோன்புகள் எதிலும் நோற்பதை நான் பார்த்ததில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய முஹத்திதீன்கள் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களில் பிடிப்பதை விட ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக பிடிப்பார்கள். ஒரு 25 நோன்பு 26 நோன்பு அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிடிப்பார்கள். ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் தவிர்த்திருப்பார்கள் என்பதாக முஹத்திதீன்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்வதை நம்ம பார்த்தீங்க. எதன் காரணமாக என்றால், இதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, உலமாக்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது, வரக்கூடிய மாதம் ஷஅபானுக்கு அடுத்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்திய மாதம், பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்ட மாதம், எதிர்பார்க்கக்கூடிய மாதம், முஸ்லிம்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதம், வரவேற்கக்கூடிய மாதம், ஒரு பெருநாளை அடையக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் நாம் நோன்பை ஆரம்பிக்க போறோம். அந்த நோன்பு வாஜிபானது, இந்த நோன்பு சுன்னத்தானது. இந்த சுன்னத்தான நோன்புகளை நாம் நோன்பதன் மூலியமாக வரக்கூடிய ரமலானில் இலகுவாக நோன்புகளை நோன்பதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். சில நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, போன ரமலானில் நோன்பு பிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இடையில ஒரு சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் எதுவுமே நோட்டிருக்க மாட்டார்கள். திடீர்னு ரமலானுக்கு வந்ததற்கு பின்னால் முதல் நோன்பு பிடிப்பாங்க, கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்க என்னதான் சாப்பிட்டாலும் சரி, வேலைக்கு போவாங்க, உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அதுல என்ன ஆகும் அப்படின்னா, தலைவலி ஏற்படும், உடல் பலகீனம் ஏற்படும், உடனடியாக நம்முடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது. இப்படி பலவிதமான காரணங்கள் இருப்பதனால் சில சந்தர்ப்பங்கள்ல சில பலகீனமானவர்கள் நோன்பு விட்டுருவாங்க. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அதற்கு நம்ம எவ்வளவுதான் காலம் ஃபுல்லா நோன்பு பிடிச்சாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈக்குவலாக அந்த அளவிற்கு ரமலானுடைய நோன்பினுடைய சிறப்பு அளப்பெரியது. எந்த ஒன்றை ஈடு கொடுத்தாலும் ஈடு கொடுக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அளப்பெரியது. அந்த நோன்பின் அந்த மாதத்தின் எல்லா நோன்பையும் நோக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு தயாராகும் முகமாக இப்படி நோன்பு நோட்பார்கள் என்பதாக தஃசீர் அதாவது முஹத்திதீன்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஒரு நஃபிலான ஒரு நோக்கினுடைய சிறப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோக்கின்றாரோ, ஒரு நாள், இதுல ரமலானுடைய மாதம் வரல, ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு அதான் சொன்ன அளப்பெரியது, அதற்கு எல்லை கிடையாது, அதற்கு வரையறை கிடையாது.
இது சாதாரணமான நஃபிலான நாம இஹ்லாஸான பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றார்களோ பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 கரீபம் மினன் நார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70 காலங்கள் நரகத்தில் இருந்து அவரை 70 ஆண்டுகள் காலங்கள் நரகத்திலிருந்து அவரை குணமாக்குகின்றார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு நஃபிலான ஒரு நோன்பிற்கு சிறப்பை சொன்னார். நம்முடைய நோன்பு எந்த அளவில் கலப்பெரியது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தந்த அந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காண்பித்து தந்தாங்க? ஒரு சுன்னாவாக, ஒரு வழிமுறையாக காண்பித்து தந்த அந்த நோன்பு மக்களாக அல்லாஹ் வரக்கூடிய ரமலானிலே சிறப்பாக அந்த நோன்புகளை நோக்கி இரவுடைய தொழுகைகளில் ஈடுபட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த முடிவானாக. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا واجر والدنا من النار. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.